எல்லாரோட ஆசையுமே, அதாவது கிராமத்தில் வாழக்கூடிய எல்லாரோட ஆசையும் ஒரு நல்ல நாட்டு பசுமாடு வாங்கி வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். நம்மளோட ஆசையுமே அதுதான். நம்ம ஏற்கனவே ஒரு நாட்டு பசுமாடு காங்கேயம் ப்ரீடில் வாங்கியிருந்தோம். அதே மாதிரி இப்போ புதுக்கோட்டை நாட்டு மாட்டில், அதாவது நம்ம ஏரியாவில் புதுக்கோட்டை ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு பசுமாடு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ அதன்படி ஒரு நாட்டு பசுமாடு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதைத்தான் நான் வீடியோவில் கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி மாடு வேணும் அப்படின்னா நம்ம நம்பரை வந்து கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டைட்டில்லையும் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த மாடோட டீட்டெயில் என்னங்கிறத பார்ப்போம். 3வது கன்றுக்குட்டி பிறந்திருக்கு. ஃபஸ்ட்டு 2 கன்று போட்டு 3வது கன்று கிடேரி கன்று, 7 மாதம் ஆன கிடேரி கன்றோட இந்த மாடை வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம். 4 மாதம் சினையும் கூட, ஒரு 3லேருந்து 4 மாதம் அந்த ரேஞ்சில் சினையாகவும் இருக்குது இந்த பசுமாடு. வத்துப்பால் தான். பால் வந்து 1 லிட்ரு 1.5 லிட்ரு ஒரு நேரத்துக்கு இருக்கும் நண்பா அப்படின்னு சொன்னாங்க மாட்டுக்காரங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் பால் கறந்துக்கலாம். ரொம்பவே சாதுவான மாடு, சுழி சுத்தமான மாடு. கன்றும் சுழி சுத்தம், மாடும் சுழி சுத்தமான மாடு தான். கன்றுக்குட்டியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு. சுத்தமான பால் வெள்ளை நிறத்தில், கொம்பு பால் கொம்பு தான். காதுகள்லேருந்து மூக்கு கால் வரைக்கும் எல்லாமே பால் வெள்ளை நிறத்தில் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. கிடேரி கன்று இந்த மாதிரி நிறம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், நமக்குமே வந்து பிடிக்கும். பால் வெள்ளை நிறம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலரு. பசுமாடுகள் அப்படின்னாலே அது மயில நிறத்தில் இருந்தால் தான் அழகாக வந்து இருக்கும் அப்படின்னு என்னோடய விருப்பம். மற்றவங்களுக்கு எல்லா மாடுகளும் பிடிக்கக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சுத்தமான பால் வெள்ளை நிறத்தில் பசுமாடு இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து பிடிக்கும். அதுதான் அழகாகவும் தெரியும் நமக்கு பார்க்க. இந்த அளவுக்கு லட்சணங்களோட, இந்த அளவுக்கு ஒரு அருமையான மாடு, நல்ல உடல் கட்டோட இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ரூ. 35,000 ரேஞ்சில் வந்து பசுமாடு வந்து நமக்கு கிடைக்கும். ரூ. 35,000 ரேஞ்சில் வந்து மாடுகள் வாங்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு இந்த மாடு வந்து ஒரு 2, 3 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் வீடியோ நான் வந்து எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஒரு 2, 3 நாள் ஆனால் தானே தெரியும் நமக்கு மாடு வந்து எப்படி பழகிருக்கு, மாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு 2, 3 நாள் ஆனால் தானே தெரியும். ரொம்ப சாதுவான மாடு, அருமையான மாடு. நம்ம நண்பர் வீட்டிலேருந்து தான் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே நம்ம கிட்டேருந்து ஒரு மாடு அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன், நம்ம மாடை கொண்டு போய் விடும்பொழுது இந்த பசுமாடை கொடுத்தா எனக்கு சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க கொடுக்கும்போது சொன்னாங்க. அந்த பசுமாடை வந்து நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. 7 மாதமான கிடேரி கன்று, 4 மாத சினையோட இந்த பசு வந்து வாங்கியிருக்கோம். மாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய மாடுகள் சேல்ஸு கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை தான். ஆனால் அதுக்கான நேரம் வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல. அப்படியே போகிற போக்கில் பார்க்குற இடத்துல அப்படியே சொல்லிவிட்டு, நம்ம பசங்களுக்கு தெரிஞ்ச இடத்துக்கு அப்படியே சொல்லி அப்படியே மாடுகள் வந்து டக்கு டக்குன்னு சேல் ஆகிருது. நம்ம எடுத்துகிட்டு வந்து வீடியோ போட்டு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, நிறைய நண்பர்கள் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க, மாடு வீடியோ போடுங்க நண்பா, மாடு எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் போடுங்க, எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு வருவோம், எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் போடுவோம். இனி வரும் காலங்களில் வீடியோ போடுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். வீடியோ போட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி உங்களுடைய மாடுகள், நாட்டு பசுமாடு, கிடேரி கன்று, நாட்டு மாடுகள் மட்டும், அதாவது ஒரிஜினல் நம்ம ஏரியா ப்ரீடு மட்டும் இருந்துச்சு, விற்பனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு நியாயமான விலையாக இருந்தால் மட்டும் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது நியாயமான விலை அப்படிங்கிறது எதை வச்சு நண்பா சொல்கிறீங்க அப்படின்னா, சந்தையில் ஒரு 30,000 அந்த மாடு விற்கும் அப்படின்னா, ஒரு 1000, 500 சேர்த்து கொடுத்தா போதும் அப்படின்னு விரும்புகிறவங்க மட்டும் சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எந்த ஒரு கட்டணமும் வாங்குறதில்ல. மாடுகள் விற்று கொடுக்குறதுக்கு எந்த ஒரு பைசாவும் நம்ம வாங்குறதில்ல. ஃப்ரீயாகவே நம்ம பண்ணுறோம். அதனால் நல்ல வளர்ப்புக்கு போகணும், கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் என்ன மாடு வளர்ப்புக்கு போனால் போதும்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும் நம்ம சேனல் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா மாடுகள் விற்பனை பண்ணி கொடுக்க முடியும். அடுத்து வரும் காலங்களில் உங்களுக்கு இது மாதிரி நாட்டு பசுமாடோ, கன்றுக்குட்டியோ, கிடேரி கன்றுகளோ தேவை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பரை, வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டைட்டில்லையும் நான் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். எந்த மாதிரி மாடு வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா எடுத்து கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.